அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள 3வது இயலில் உள்ள மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2வது இயலில் உள்ள இலக்கணம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரி, இன்றைக்கி மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இது நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தமிழ் மொழியை வந்து நம்ம நல்லா பேசணும், ஒரு பிழை இல்லாமல் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்து வரும், மொழிக்கு இறுதியாக என்னென்ன எழுத்து வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இதில் பாருங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க, நன்றி நன்றி நன்றி. சரிங்களா? இதில் எது சரியானது அப்படின்னா நன்றி. அப்போது நம்ம உச்சரிக்கும் போது இது எல்லாமே ஒரே உச்சரிப்பில் வருது, ஆனால் இதை எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ந இந்த முதல் உள்ளதான் சரியானது நமக்கு. சரி, இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மொழியை பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை பற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம். அவற்றில் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? தமிழ் எழுத்து 247 எழுத்து இருக்குது. அது எல்லாமே சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வருமா அப்படின்னா வராது. எந்தெந்த எழுத்து சொல்லுக்கு முதலில் வருது, எந்தெந்த எழுத்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க, மொழி முதல் எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. மொழி அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு, நமக்கு தெரியும். மொழி அப்படிங்கிறதுக்கு சொல், கிழவி, பதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பொருள் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ என்னென்ன எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துகள் 12. உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா? ஆ, ஆ, இ, ஈ, ஔ முடிய. சரிங்களா? அந்த உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். நம்ம இதெல்லாம் சின்ன வகுப்புலேயே படிச்சிருப்போம். ஆ, அம்மா, ஆடு, சரிங்களா, இலை, ஈசல் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ அதில் இந்த உயிரெழுத்துக்கள் 12ம் நமக்கு மொழிக்கு முதல்ல வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர்மை எழுத்து இருக்குங்க இல்லையா? க, ஞ, ச, ஞ, ட, ந, அந்த நா முடிய வரைக்கும் அந்த 18 எழுத்தில் இந்த சொல்லியிருக்கிற க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்தும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இப்போ க வரிசையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கக்கா, கிக்கி, குக்கு, கிக்கே அப்படி இருக்குமா? கவு வரைக்கும் உள்ள 12 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வருங்க நமக்கு. அது மாதிரி தான் ச, சசா, சிசி, செச்சி, துத்து. சரிங்களா? அடுத்தது தா பார்த்தீங்கன்னா தத்தா, தித்தி, துத்து அதெல்லாம் வரும். ஓகேங்களா? அப்போது இந்த வரிசையில் உள்ள 12 எழுத்துக்களும் நமக்கு சொல்லின் முதலில் வரும் அல்லது மொழியின் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இப்போது அதை மாற்றி எழுதிங்க. ஒரு ஷார்ட்கட்டு சொல்கிறேன். க, ச, த, ப, ந, ம. சரிங்களா? இப்படி எழுதிங்க. இது ஷார்ட்கட்டாக என்ன ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னா, கலட்டி போட்ட சட்டையில் தந்தை பணம் அப்படின்னு சேர்த்து வச்சிங்க. பணம் வைத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட். அதாவது இந்த கசத்தப நம்ம வரிசையில் சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களுக்கு கச, த, ப, ந, ம அப்படின்னு இதே எழுத்து தான் நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். கொஞ்சம் கலட்டி போட்ட சட்டையில் தந்தை பணம் வைத்தார். பணம் அப்படிங்கிறதுக்கு இது 3ஐயும் சேர்த்து ஞாபகம் வச்சிங்க. சும்மா ஒரு ஷார்ட்கட். பிடிச்சிருந்தா எழுதிங்க, இல்லை வேணாம் அப்படின்னா விட்டுருங்க. சரி, அடுத்தது பாருங்கள். ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த கசத்தப நம்ம வரிசையில் எல்லா எழுத்துக்களுமே உயிரெழுத்து 12 எழுத்து இருக்குமோ அந்த 12 எழுத்துக்களுமே வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ஞ, ஞ, ய, வ இந்த வரிசையில் ஒரு குறிப்பிட்ட சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க. சரி, அது என்னென்ன வரும்ன்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம்.
இப்போ ஞா வரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு ஒரு சொல் கூட இருக்குது பாருங்கள், ஞனம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஞ அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு எழுத்தாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஞா வரிசையில் நமக்கு இந்த ஞ மட்டும்தான் வரும். அதாவது ஞாவோ ஞே ஞூ அந்த மாதிரி எந்த எழுத்தும் வராது. சரிங்களா? ஞ மட்டும்தான் வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க இங்கே. இந்த காலத்தில் ஞனம் அப்படிங்கிறது தனித்து இயங்கலைங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஞ்ஞனம் இஞ்ஞனம் எஞ்ஞனம் அப்படிங்கிற அந்த சுட்டு எழுத்துக்களில் சுட்டு சொற்களில் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ கா வரிசையில் உள்ள காவை முதல் எழுத்தாக கொண்ட ஒரு சில சொற்கள் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. இந்த கா முதல் கவு வரைக்கும் உள்ள எழுத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. இது போல் தான் எல்லா எழுத்துக்குமே நம்ம எடுத்துக்காட்டு பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது பாருங்கள் ஞா வரிசை. ஞா வரிசையில் என்னென்ன எழுத்து வரும்னா ஒரு 4 எழுத்து வருங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஞா வரிசையில் 4 எழுத்துகள் சொல்லின் முதலில் வரும். என்னென்ன எழுத்து அப்படின்னா ஞா ஞேஞோ, அப்படியே ரைமிங்காக ஞாபகம் வச்சுங்க. ஞா ஞேஞோ. ஓகேவா? ஆகிய 4 எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். ஓகே, அடுத்தது பாருங்கள் யா வரிசை. யா வரிசையை பார்த்தீங்கன்னா யயா, யுயு, யோ, யவ் ஆகிய 6 எழுத்து வரும். அப்போது ஞா வரிசையில் 4 எழுத்துக்கள் வந்துச்சு, யா வரிசையில் 6 எழுத்துக்கள் வந்துச்சு. ஓகேவா? இந்த வரிசையில் உள்ள மீத எழுத்துக்கள்லாம் வராது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஈ வருமா அப்படின்னா வராது. அப்புறம் யூ வருது, ஏ வருமா வராது. ஓகேவா? யோ வரும், ஆனால் ஏ வராது. சரிங்களா? அந்த மாதிரி உள்ள எழுத்துக்கள்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 6 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். சரிங்களா? இதுக்கு எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுருங்க அப்படின்னா இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வடிவேலோட ஒரு காமெடியில் கூட ஒரு வரும். அவரோட ஸ்லாங் மாதிரி இருக்கும் பாருங்களேன். யா யா. சரிங்களா? அவர் சொல்லுவாரா யூ யூ அப்படின்பார். அதுக்கப்புறம் யோ அப்படிங்கிறது அவரோட ஸ்லாங். ஓ அப்படின்ட்டு அழுவாரா, அப்போ அது ஒரு ஸ்லாங். சரிங்களா? அந்த வடிவேலோட ஸ்லாங்கில் வர்றதை அப்படியே சும்மா ஷார்ட்கட்டை மாதிரி ஞாபகம் வச்சுங்க. யயா, யுயு, யோ, யவ். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள் வா வரிசை. வா வரிசையில் என்னென்ன எழுத்தெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 எழுத்து வருங்க வா வரிசையில். 8 எழுத்து வா வரிசையில் பாருங்கள். வவா, விவி, வே, வே, வை, வவ். ஓகேவா? இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட்டோட கதைத்தளம் என்ன அப்படின்னா ஒரு காதலன் காதலி வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக போகிறாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சிங்க. இப்போ வந்து காதலன் வந்து காதலிக்கு வந்து ஒரு அலைபேசியில் அழைப்பு விடுக்கிறான் அப்படின்னு வச்சிங்க. அதுக்கு அந்த காதலி பண்ணுற ரிப்ளை தான் என்ன அப்படின்னா இந்த எழுத்துக்கான ஷார்ட்கட்டு சொல்கிறேன் பார்த்துங்க. பிடிச்சிருந்தா எழுதிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பாருங்கள், இப்போ கேட்குறான், கால் பண்ணி கேட்குறான் வர்றியா. இப்போ இவ சொல்கிறா வருகிறேன் வருகிறேன் வா, விண்ணை தாண்டி அல்ல வீட்டை தாண்டி, வெளியே வேனை வை. இந்த வேன் அப்படிங்கிறத மட்டும் இங்கிலீஷ் வார்த்தை அதை பார்த்துங்க. வேன், வெளியே வேனை வை, வௌவாலாக பறந்து வருகிறேன் அப்படிங்கிறது தான் இதோட ஷார்ட்கட். சரிங்களா? வருகிறேன் வா, விண்ணை தாண்டி அல்ல வீட்டை தாண்டி, வெளியே வேனை வை, வௌவாலாக பறந்து வருகிறேன் அப்படிங்கிறது தான் இதோட ஷார்ட்கட்டு. சரிங்களா? அப்போது நம்ம உயிர்மை எழுத்தில் என்னென்ன எழுத்து வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கசதப நம. ஓகேங்களா? அதில் எல்லா எழுத்துமே உயிரெழுத்து 12. அந்த 12 இருக்குது. அந்த உயிர்மை எழுத்தில் அந்த 12 எழுத்துக்களுமே வரும். சரிங்களா? அதை பார்த்தோம். அடுத்தது ஞ ஞ ய வ ஆகிய உயிர்மை எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டுமே வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஞா வரிசையில் ஞா வரும் அப்படின்னு பார்த்தோம். ஞா மட்டும்தான் வரும்னு பார்த்துருக்கோம். ஞா வரிசையில் ஒரு 4 எழுத்துக்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம். யா வரிசையில் ஒரு 6 எழுத்து வரும் அப்படின்னு பார்த்தோம். வா வரிசையில் ஒரு 8 எழுத்து. சரிங்களா? சரி, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு சொல்லின் முதலில் மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். இப்போ நம்ம மொழிக்கு முதல்ல வருவதாக படித்த எல்லா எழுத்துமே அந்த எழுத்தை தவிர மீத உள்ள எழுத்துக்கள் எதுவுமே நமக்கு வந்து மொழிக்கு முதல்ல வராது அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு மேட்ரு. சரிங்களா? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. மெய்யெழுத்து இருக்குது பார்த்தீங்களா,
இக்கு, இங்கு, இச்சு. சரிங்களா? இந்த மெய்யெழுத்துகள் 18ம் ஒரு சொல்லின் முதலில் வராது. அப்படி அது வந்ததுன்னா அது என்னவா எழுத்தாக இருக்காது அப்படின்னா தமிழ் எழுத்தாக இருக்காது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க, எழுதுவோமா? இது இப்போல தான் ஆரம்பிக்குது. ஆனால் இது வந்து தமிழ் எழுத்து அப்படின்னா கிடையாது. இது தமிழ் எழுத்து கிடையாது. பிற ஆங்கில எழுத்தை வந்து ஆங்கில சொல்ல வந்து நம்ம வந்து ஒளிபெயர்த்து எழுதியிருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மை எழுத்து. சரிங்களா? உயிர்மை எழுத்தில் இந்த 8 எழுத்து மட்டும் என்ன ஆகாது அப்படின்னா சொல்லின் முதல்ல வராதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மொத்தம் உயிர்மை எழுத்து 18. அந்த 18 வரிசையில் இங்கே ஒரு 6 எழுத்து வந்துருச்சு. கசதப நம்ம ஒரு 6 வரிசை வந்துருச்சு. சரியா? இந்த ஒரு 4 எழுத்து. ஓகே, இப்போ 6 நாளும் 10 எழுத்து ஆயிடுச்சு. இந்த 10 எழுத்துக்களில் வர வரிசையை பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த மொதல் 6 எழுத்தில் எல்லா எழுத்துமே வரும். அப்புறம் இந்த 4 எழுத்துங்களோட வரிசையில் ஒரு சில குறிப்பிட்ட எழுத்து மட்டும் வரும் அப்படின்ட்டு இங்கே பார்த்தோம். அப்போ 10 போயிடுச்சுன்னா மீது எத்தனை இருக்கும்? 8 இருக்கும். அந்த 8 எழுத்து தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 8 எழுத்துக்கள் தான் என்னது? ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந. 8 உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வரவே வராது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆயுதம் அப்படின்ட்டு ஒன்று பார்த்து சொல்லியிருப்போம். ஆயுத எழுத்துக்கு சொல்லின் முதலிலும் வராது, இறுதியிலும் வராது. எங்கே மட்டும்தான் வரும் அப்படின்னா சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். எக்கு அப்படின்லாம் பார்த்தோமா? சரி, அடுத்தது பாருங்கள், ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. சரிங்களா? இப்போ நம்ம இங்கே பார்த்தோம், இந்த ஞ, ஞ, ய, வ வரிசையில் அந்த குறிப்பிட்ட எழுத்துக்கள் மட்டும் வரும் பார்த்தீங்களா? அப்போ அது மொழிக்கு முதல்ல வருவதாக சொன்ன அந்த எழுத்துக்களை தவிர வேறு எதுவுமே நமக்கு மொழிக்கு முதல்ல வராது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் தமிழ் எழுத்து இருக்கும். ஆனால் உச்சரிப்பு பார்த்திங்கன்னா வேறு மொழி உச்சரிப்பாக இருக்கும். இப்போ ஃப்ரான்ஸு, டென்மார்க்கு, ரம்பம், லண்டன் இதெல்லாம் எழுத்து வந்து தமிழ் எழுத்து, ஆனால் பிற மொழி சொற்கள் இது. அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். இதெல்லாம் ஒளிபெயர்த்து எழுதினது, மொழிபெயர்த்து கிடையாது, ஒளிபெயர்த்து எழுதி வச்சுருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழி இறுதி எழுத்துக்கள். இப்போ மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்து வரும், என்னென்ன எழுத்து வராது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது மொழிக்கு இறுதியாக என்னென்ன எழுத்து வரும், என்னென்ன எழுத்தெல்லாம் வராது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பது நமக்கு தெரியும். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். நம்ம பார்த்தோம், அங்கே உயிரெழுத்து 12ம் நமக்கு சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் சேர்ந்து உயிர்மையாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். அப்போ உயிரெழுத்து தனியாக வருமா அப்படின்னா வராது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உயிரெழுத்து வந்து இறுதியில் தனியாக வரும். எந்த இடத்துல அப்படின்னா அளபெடை அப்படின்னு சொல்லுவாங்க, அது பின்னாடி கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்ப்போம். இப்போ உயிர்மையாக மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்களேன், அடுத்தது ஞ, ந, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ந. சரிங்களா? ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை என்ன நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது ஞ, நம்ம இது தனியாக எடுத்து எழுதுன பாருங்கள். இங்கே ஞ, நம்மன. சரிங்களா? ஞ, நம்மன மெல்லின மாறா. இதில் வந்து இந்த ஞா மட்டும் அடிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா இது மொழி முதல்ல வர எழுத்து அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அப்போது அது வராது. மீதி உள்ள இந்த 5 எழுத்து, சரிங்களா, மீதி உள்ள இந்த 5 எழுத்து புள்ளி வச்சிங்க, ஏன்னா மெய்யெழுத்து, இது எல்லாமே மெய்யெழுத்து. இந்த மீதி உள்ள 5 எழுத்து எதில் வரும் அப்படின்னா சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எரள வழல அவனே கொடுத்தான். எரள வழல இந்த 6 எழுத்தும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஞன நம்மளில் ஞாபக தவிர்த்து மீத உள்ள இந்த 5 எழுத்துக்கள் ப்ளஸ் எரள வழல இடையினை எழுத்துக்கள் 6, அப்போது ஆரஞ்சும் 11 எழுத்துக்கள். சரியா? ஆகிய 11ம் மொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு எடுத்துக்காட்டு தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உறிஞ்ச், வெரிந்த், அவு அப்படிங்கிற போல் எழுத்துக்கள்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க.
சரி, மொழி இறுதியாக எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. நம்ம முன்னாடி சொன்னது தான், உயிரெழுத்துக்கள் தனித்து எப்போவுமே வராது. அடுத்தது பாருங்கள், பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியிலும், இயற்கையை பார்த்தது தான். அடுத்தது பாருங்கள், அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். நான் சொன்னேன்னா அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் தனித்து இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டு, அளபெடை எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு படா அப்படின்னு இருக்கு, படா, ஓகேவா. வெரி, சரிங்களா, வெரி, வெரி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயிரெழுத்து தனித்து வந்திருக்கும். இதெல்லாம் அளபெடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அளபெடை அப்படிங்கிற தனி டாப்பிக்கில் பார்ப்போம். உங்களுக்கு அளபெடை, அளபெடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீண்டு ஒழித்தல் அப்படிங்கிறது பேர், சரிங்களா. அது பின்னாடி பார்ப்போம். அடுத்து பாருங்கள், ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இதான் இப்போ தான் சொன்னது. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே தான் வரும், இறுதியிலையும் முதல்ல வராது. அடுத்தது பாருங்கள், கசட தபர, கசட தபர வல்லின எழுத்து இருக்குது பார்த்தீங்களா. வல்லின எழுத்து எப்போவுமே சொல்லின் இறுதியில் வராது. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இது ஆறுமே என்ன வராது அப்படின்னா மொழிக்கு இறுதியில் வராது. கசட தபர, இக்கு இங்கே இருக்குது. இந்த இங்கு இருக்குது பார்த்தீங்களா, இங்கும் வராது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ கசட தபர 6 ப்ளஸ் இந்த இங்கு அதை சேர்த்துங்க, மொத்தம் 7 ஆயிடுச்சா. அப்போ இந்த 7 மெய்யெழுத்துக்களும் நமக்கு எதில் வராது அப்படின்னா சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அடுத்தது பாருங்கள், உயிர்மை எழுத்துக்களுள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மை எழுத்துக்களில் ஞா நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அதில் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஏன்னா அது ஞனம் அப்படிங்கிறது சொல்லின் முதலில் மட்டும் வரும் அப்படின்ட்டு முன்னாடியே பார்த்துட்டோம். சரி, அடுத்தது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கார்த்திக், ஹாங்காங், சுஜித்து, மார்க்கெட், இதெல்லாம் என்ன எழுத்துனா தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. இதெல்லாம் பிற மொழி எழுத்துக்கள் பெயர் சொல்லாக நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இதில் பாருங்களேன், இக்கில் முடிஞ்சிருக்கும், இங்கில் முடிஞ்சிருக்கும், இந்த சொல்லியிருந்தாங்க மேற்கு. அப்போ இதெல்லாம் முடிஞ்சால் இது வந்து தமிழ் எழுத்து கிடையாது. சுஜித்து, மார்க்கெட்டு, இதெல்லாம் பிற மொழி சொற்கள் தமிழில் ஒளிபெயர்த்து எழுதியிருக்கும், ஓகேங்களா. சரி, அடுத்தது பாருங்கள், எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. நம்ம உயிர்மை எழுத்து வரிசைலாம் பார்த்தோமா, அதில் இந்த கெகர வரிசையில் மட்டும் வராது. கே, நே, நே, டே, நே, தே, அது மாதிரி நே முடிய எந்த எழுத்துமே சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் எதுவுமே சொல்லின் மொழியின் இறுதியில் வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி, துன்பம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. துன்பம், நோ அப்படிங்கிறதுக்கு துன்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது வந்து சொல்லின் முதலிலும் வரும், இறுதியிலும் வரும், இடையிலும் கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த நோ தவிர பிற உயிர்மை எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, கோ, ஞோ, டோ, நோ, தோ, அதெல்லாம் மொழிக்கு இறுதியில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பெஷலாக இங்கே ஒன்று 2 சொல்லியிருக்காங்க, கெகர வரிசை, ஒகர வரிசை, சரியா. அப்போ எகர வரிசை, ஒகர வரிசை, இது ரெண்டையும் பார்த்துங்க நல்லா. சரி, அதுக்கப்புறம் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். நமக்கு தெரியும் மெய்யெழுத்துக்கள் 18 எல்லாமே என்ன வரும் அப்படின்னா சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்களும் என்ன வரும், சொல்லின் இடையில் நமக்கு வரும். அடுத்தது ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். முன்னாடி சொன்னது தான், ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும், ஓகேவா. அடுத்தது பாக்ஸில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபெடை பற்றி உயிர். சரி, அதெல்லாம் இப்போ பார்ப்போம். சரி, அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு ரீகால் விட்டுடலாம், சரியா. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா மொழி முதல் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போது உயிரெழுத்துக்கள் 12ம் நமக்கு சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு, அது ஸ்டாண்டர்டு, நம்ம அவ்வளோதான். அடுத்தது கசத்தப நம, அந்த வரிசையில் ஒரு எல்லா எழுத்துமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஞ ஞ ய வ வரிசையில் ஞ வரிசையில் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். ஞ வரிசையில் பார்த்திங்கன்னா 4 எழுத்துக்கள் வரும். ய வரிசையில் பார்த்திங்கன்னா 6 எழுத்துக்கள் வரும். வ வரிசையில் 8 எழுத்துக்கள், ஷார்ட்கட்லாம் போட்டோம்ல அது. சரி, அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், எந்தெந்த எழுத்தெல்லாம் மொழிக்கு முதல்ல வருமோ அதை தவிர்த்து மீது உள்ள எழுத்துக்கள் எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒன்று மொழிக்கு முதல்ல வரதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா. சரி, அதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா
அந்த 10 எழுத்து போக மொழிக்கு முதல்ல வரக்கூடிய அந்த 10 வரிசை போக மீதம் உள்ள 8 வரிசையில் எந்த எழுத்துமே வராது அப்படின்னு பார்த்தோம். ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. அதுக்கப்புறம் இந்த ஞ ஏவா வரிசையில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த ஞ வரிசையில் 1 வரும், ஞ வரிசையில் 4 வரும், ஏ வரிசையில் 6 வரும், வா வரிசையில் அந்த 8 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத தவிர்த்து மீதம் உள்ள எழுத்துக்கள் எதுவுமே நமக்கு சொல்லின் இறுதியில் முதலில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொழியின் இறுதி எழுத்துக்கள். இறுதி எழுத்துக்களில் பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மையாக மட்டுமே தான் வரும், உயிரெழுத்து தனித்து வராது. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்து தனித்து வராது. எதில் மட்டும் வரும்னா அளபெடையில் மட்டும் வரும். அப்புறம் இந்த ஒரு 11 மெய்யெழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னேன், எங்கன்னா நம்மள இந்த ஞாவை தவிர்த்து மீது உள்ள எழுத்து ப்ளஸ் எரள வழல இடையின எழுத்து 6. அப்போது ஆரஞ்சும் 11 எழுத்தும் நமக்கு மொழியின் இறுதியில் வரும். எடுத்துக்காட்டு கூட சொல்லியிருந்தாங்க, உறிஞ்சு விரிந்து அவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து மொழி இறுதியாக எழுத்துக்கள் அதெல்லாம் தனி சொல்லியிருக்காங்க. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. இதில் மட்டும்தான் வரும் அப்படின்னா அளபெடையில் மட்டும்தான் வரும். அப்புறம் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. கசர தபர வல்லினம் இறுதியில் வராது, ப்ளஸ் இந்த இங்கு வராது. ஓகேங்களா? மொத்தம் 7 மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எகர வரிசையில் கே முதல் நே வரை எதுவும் வராது. ஒகர வரிசையில் நோ தவிர பிற எழுத்துக்கள் எதுவுமே மொழியின் இறுதியில் வரது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சொல்லின் இடையில் வர எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே, உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 216 இருக்குது. அந்த 216 எழுத்துக்களும் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஓகேங்களா? சரி, இதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுப்பதுவும். சரிங்களா? எடுப்பது ஊம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஊ அப்படிங்கிறது இடையில் வந்திருக்கும், சொல்லின் இடையில் வந்திருக்கும். அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பீடெலாம் பார்த்துங்க. இதில் ஒரு டேட்டா சொல்லியிருப்பாங்க, இந்த பற்றியெல்லாம் நீங்கள் புக்கில் பார்த்துங்க. இதில் யார் சர் சி வி ராமனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? என்ன முக்கியமான டேட்னா 1928ஆம் நாள் ராமன் விளைவு அப்படிங்கிற கண்டுபிடிப்பை வெளியிட்டிருப்பார். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28ஆம் நாளில் என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறாங்க. அப்புறம் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தவர் யார் அப்படின்னா இவருடைய கண்டுபிடிப்பு தான், ராமன் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான டேட்டா, ஜிகேல பயன்படும், அதையும் நோட் பண்ணி வச்சிங்க. சரி, சரிங்களா? இதெல்லாம் பயிற்சி, இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துக்குங்க. இது பிசி எஸ்ஐ படிக்கிற அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து கொஸ்டின் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குறுக்கெழுத்து புதிரில் இந்த கொஸ்டினுக்கு உள்ள ஆன்சர்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் என்னென்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அக்னி சிறகுகள் பார்த்துருப்போம். சிந்தித்து செயல்படும் தானியங்கி ரோபோ அப்படின்னு சொல்லுவோம். எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகராதி அப்படின்னு சொல்லுவாமா, அதான் ஆத்திச்சூடி. சரிங்களா? அகர வரிசையில் அமையும் இலக்கியம் வந்து ஆத்திச்சூடி. புதுமையில் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டம் பெற்ற எந்திர மனிதன் யார் அப்படின்னா டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. சரிங்களா? 3 எழுத்து சொல்லுங்க சொல்லுவாங்க, ஆய்வு. அப்புறம் சதுரங்க போட்டியில் போட்டின் அப்படின்ட்டு வரும், அது இடையில பார்த்துங்க. மருந்து எனும் பொருள் தரும் சொல் ஔடதம். ஓகேங்களா? ஔடதம். இந்தியா செலுத்திய ஏவுகணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி. சரிங்களா? அக்னி அப்படிங்கிற ஒரு ஏவுகணை செலுத்தியிருப்பாங்க. தானாக செயல்படும் இயந்திரம் தானியங்கி. அப்துல் கலாம் எத்தனாவது குடியரசுத் தலைவராக வைத்திருப்பார், பதவி வைத்திருப்பார் அப்படின்னா 11வது குடியரசுத் தலைவர். சரிங்களா? சரி, மற்றதெல்லாம் பார்த்துங்க. இந்த கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதையும் பார்த்துங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டலைட். இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. நன்றி, மீண்டும் வகுப்பில் சந்திப்போம்.